பாண்டியன் ஸ்டார் சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம உமையால இருந்துட்டு அரசிய பொண்ணு கேட்டு வீட்டு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. பாண்டியனால எந்த பதிலுமே சொல்ல முடியல. எதுவா இருந்தாலையும் அரசி தான் முடிவெடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அரசி இருந்துட்டு, அப்பா எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்களேன், இப்போ நான் மறுபடியும் கல்யாண வாழ்க்கைக்குள்ள நான் போறதா இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுக்கு அடுத்துதான் உமையால இருந்துட்டு, உனக்கு எப்போ விருப்பமா இருந்தாலே சொல்லு, சதீஷ் உனக்காக காத்துட்ருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உமையால் வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. சதீஷும் உமையாலும் கிளம்புறத பார்த்த நம்ம குமார் இருந்துட்டு, மறுபடியும் இவங்க அரசியை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்களோ, இதுக்கு மேலே நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது, மறுபடியும் அரசியை பார்த்து மன்னிப்பு கேட்டு அரசியை மறுபடியும் கல்யாணத்துக்கு நம்ம சம்மதம் வாங்கணும். செஞ்ச தப்பு எல்லாத்துக்கும் அரசியை நான் கண் கலங்காமல் நல்லபடியாக தங்கத்தட்டில் வச்சு தாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமார் வந்து ஒரு பக்கம் முடிவெடுக்கிறாங்க. அதுக்கு அடுத்துதான் வந்து பார்த்தீங்கன்னா காந்திமதியும் பார்த்துடுறாங்க. என்ன கோமதி, மறுபடியும் இவங்க இங்கே வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மறுபடியும் இவங்க அரசியை பொண்ணு கேட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே காந்திமதி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க, அரசி இருந்துட்டு கொஞ்ச நாளைக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டாமா, அரசியை மீறி எங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கோமதி வந்து சொல்கிறாங்க. இந்த கேப்பில் நம்ம அரசியை நம்ம வீட்டுக்கு நம்ம கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்திமதி ஒரு பக்கம் முடிவு எடுக்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.